ஒரு வலுவான கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறதா நம்புறீங்க? திமுக கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்களோ? கூட்டணி தேவைங்கிறது திமுக. கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெறணுங்கிறது திமுகவோட தலைவிதி. தனியாக போக முடியாது. அதிமுக அப்படி இல்லை. கட்டுண்டு கிடப்போம், வேற்றுமை வரும், சமதளத்தில் இணைவோம். இது எங்கள் கொள்கையில் ஒன்று. கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்தது அதிமுக, மறுக்கிறதுக்கு இல்லை. அதே பலம் இப்போ இருக்க அதிமுகவுக்கு இருக்காங்கிறது தானே கேள்வி. திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் அஇஅதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்களான்னா எங்க எடப்பாடியிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. 26 திமுக கூட்டணியில தான் இருப்போம்னு சொல்றாரு. இப்போ நான் பாஸ்ட் வேண்டாம், இல்ல ஆதாரம் கொடுங்க, நான் பார்த்தேன். திரும்ப சொல்லலன்னு சொல்றீங்களா? 26 கொடுங்க. நான் ஒரு பேசுற வீடியோ அதாவது நான் காட்டிடுறேன், கொடுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் இடம்பெறும். நிதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு கோரிக்கை இருந்து அந்த கோரிக்கை வைக்கிறோம், கொடுங்க நிதியே அப்படின்னு சொல்றாரு. கண்டனம் தெரிவிக்கலன்னு செந்தில் பாலாஜி நேற்றுக்கு போய் சொன்னார். பொது வழியில கண்டன அறிக்கையை வெளியிட்டோம், ஆதாரத்தோட வெளியிட்டோம். நேற்றுக்கு பேசியிருக்காரு, வலியுறுத்துகிறேன்னு பேசியிருக்காரு. சரியில்லைன்னு வர சொல்றாரு. தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது வேற என்ன பண்ணணும்? இல்ல சார், நானும் காட்டுறேன் சார். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம், தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள், எங்கே ஆட்சி செய்யவில்லை பற்றி கவலைப்படாதீர்கள். வலியுறுத்துகிறோம்னு சொல்றதுக்கும் கண்டிக்கிறோம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீங்க சொல்றீங்க, நீங்க கட்சியோட போச்சுறதா? சேவை சண்முகம் அவர்கள் இப்போ சொல்றது ஒரு மான ரோஷம் இருக்கும், இன்னொருத்தவனை போய் அப்பான்னு கூப்பிடுவானா அப்படிங்கிறது ஒரு முதல்வரை பார்த்து ஒரு இரட்டை அர்த்தத்துல பேசுறது சரியா? அக்யூஸ்ட் ராஜா ஆண்டி முத்துராஜா என்ன பேசினார் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடியார் பார்த்து? சரி, அவங்க பேசுறாங்க, நாங்களும் பேசுறோங்கிறது. அப்போ ஊடகத்தில் இவ்வளவு பொங்கவே இல்லையே. எந்த ஊடகம் வந்து கேள்வி கேட்டாங்க? எவ்வளவு பொது மேடல எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க எடப்பாடியார். என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. யாரா நீ அப்பாவா? யாருக்கு யாரா அப்பா? ஈரமான சூடு சொல்றேன் இல்ல. என்ன கேட்டால் மரியாதை சிவி அண்ணன் வந்து பேச நாகரிகத்தோட வரையறையில தான் பேசியிருக்காரு. யாராச்சும் வெக்கமான சூடு சொன்ன இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு கேட்டிருக்கு. அது நாகரிகத்தோட வரையறையில் நிறுத்தியிருக்கு. எல்லாராலையும் பேசப்படுறது ஒன்றிணைந்த அதிமுக, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது. அதிமுக உடையில முட்டாள் உதயநிதி வேணா சொல்லிட்டு இருப்பான், ஐபிஎல் மாதிரி 4 போச்சு 5 போச்சுன்னு. அறிவில்லாதவன் பேசுற பேச்சு இது. களம் 2026 அஇஅதிமுக இரட்டை இலைக்கு எடப்பாடியாருக்கு சாதகமாக இருக்குன்னு அதான் உண்மை. காலப்போக்கில் அதுக்கான மாற்றங்கள் ரொம்ப பெரிய லெவலில் தெரியும். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர்கள். சார்கிட்ட கேட்கிற நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வேலூர் கோட்டை மைதானத்துல நேற்று இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை பொதுக்கூட்டம் நடந்தது. இங்க நடக்கிற இந்த கோட்டையில நடக்கிற கூட்டம் சென்னையில கோட்டையில நமக்கு ஆட்சி அமைக்க அழைச்சிட்டு போகும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஒரு வலுவான கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறதா நம்புறீங்க? திமுக கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்களோ? வலுவான கூட்டணி இல்லாமல் எப்படி ஆட்சி அமைக்கிறேன்னு. கூட்டணி தேவைங்கிறது திமுகவுக்கு. கூட்டணி இல்லாமல் தனித்து கண்ட வரலாறுலாம் திமுக கிடையாது. அதிமுக அப்படி இல்லை, தனித்து வரலாறு கண்ட இயக்கம் அதிமுக. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு, தொண்டர்கள் எதிர்பார்க்கும் வரையில் வலுவான கூட்டணி அமைய பெறுங்கிற உறுதி எங்கள் எடப்பாடியார் கொடுத்துருக்காரு. கூட்டணி களம் அமைய பெறும் பொழுது மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைய பெறும். கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்தது அதிமுக, மறுக்கிறதுக்கு இல்லை. அதே பலம் இப்போ இருக்க அதிமுகவுக்கு இருக்காங்கிறது தானே கேள்வி. இல்லை, அதுக்கான தேவை இப்போ எதுக்கு வருது? பலம் இருக்கான்னு கேட்டால் பலம் இருக்குது. தனித்து களம் காணக்கூடிய இயக்கமான்னு கேட்டால் ஆமாம். ஆனால் கடந்த தேர்தல்களில் முடிவுகள் அப்படி தெரியலையே. எல்லா முடிவும் மாறி தான் இருக்கும். தேர்தலில் நிரந்தர வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். கடந்த முறை என்ன நிகழ்வுகளோ என்ன சூழ்நிலையிலோ அதே இப்போ கிடையாது. நிகழ்வுகள் வேறு, சூழ்நிலை வேறு, மக்கள் எதிர்பார்ப்பு என்பது வேறு. அதனால் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே தேர்தல் நடக்குது. ஒரே மாதிரி தேர்தல் நடக்குங்கிற வாய்ப்புகள் எங்கேயுமே கிடையாது. உலகத்திலே எங்கேயுமே கிடையாது அந்த மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் அதான் சொல்றாரு. கூட்டணி பலத்தை நம்பி இருக்கிறது திமுக, மக்களை நம்பி இருக்கிறவங்க நாம. ஆனாலும் நீங்க சொல்லாம எல்லாருக்காகவும் ஒரு மிகப்பெரிய பலத்தோட பலமான ஒரு கூட்டணியோட அதிமுக 26ல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மக்களை நம்பி இருக்கிறவங்க அதுக்கப்புறமா எதுக்கு திரும்ப ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம், மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும்னு சொல்றீங்க? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. இதுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறோம். அரசியல் யார் வேணாலும் இயக்கங்கள் தொடரலாம், அரசியல் இயக்கத்தில் தொடரலாம். அவங்களோட நோக்கம் என்ன மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு. அதுக்காக தான் இந்தியாவிலே ஒரு 1500-2000 கட்சி இருக்குது. எல்லாருக்கும் மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்னா எல்லோரும் ஒரே கட்சியாக இருந்துட்டு போகலாமே. இதான் எங்கள் எடப்பாடியார் கேட்குற திருப்பி கொள்கை ஒன்று அப்படின்னா நீங்கள் இதுக்கு வேறு கட்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஒரு இயக்கமும் மக்கள் நலனுக்கு அதை எவ்வாறு செய்வது என்கின்ற ஒரு கொள்கை வரையறை, கொள்கை முடிவு எடுக்கும். அதுக்காக தான் அந்தந்த கட்சிகள் இருக்காங்க.
அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு, மக்கள் நலன் சார்ந்த வாக்கு, இது எல்லாம் அமைய பெறும்போது அதான் வலுவான ஜனநாயகத்திற்கு ஒரு அறிகுறிங்கிறது. அதான் திமுக மாதிரி கூட்டணிங்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க அடையாளத்தை தொலைக்கிற மாதிரி கூட்டணி கட்சியிலேயே தலையீடு பண்ணி அவங்களுக்கு உடசல் கொடுக்குற மாதிரி அதிமுக கிடையாது. ஒரு இயக்கத்தோட நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கத்துடன் அவர்கள் இணைந்தார் என்றால் அவர்களுக்குரிய உரிய அங்கீகாரம் இருக்கும், மரியாதை இருக்கும், அவங்களோட கொள்கை கோட்பாடுகளும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் வலுவான கூட்டணின்னு சொல்கிறது. கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெறணுங்கிறது திமுகவோட தலைவிதி, தனியாக போக முடியாது. அதிமுக அப்படி இல்லை, கட்டுண்டு கிடப்போம், வேற்றுமை வரும், சமதளத்தில் இணைவோம். இது எங்கள் கொள்கையில் ஒன்று. கூட்டணி கட்சி சின்னது பெருசுங்கெல்லாம் மேட்டர் கிடையாது. அவர்களுடைய எண்ணம் நிறைவேறணும், அவங்க கொள்கை எப்படி அவங்க இருக்கணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே அவர்களுக்கு ஒரு வலுவான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். இதுதான் அரசியல் நிகழ்வு, இதுதான் அரசியல் களம். அந்த அங்கீகாரம், அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துதான் வந்து அதிமுக கூட்டணியை வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ கடந்த காலத்துல இருந்த பாமக கூட உங்க கூட இல்லையே, அது பிரிஞ்சு போறதுக்கான காரணம் என்ன? அப்பனா கூட்டணிக்கு அந்த அளவுக்கு எப்படி வந்து அவங்க வந்து கொண்டு போறாங்க கூட்டணிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்வி நீங்க பாமக கிட்ட கேட்கணும், மாத்தி கேட்குறீங்க. நீங்க அப்படி வச்சு பேப்பர் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுதான் அப்ப அந்த கேள்வி வந்து பாமக கிட்ட கேட்கணும், என்ன காரணத்துக்காக நீங்க மாறுறீங்க, என்ன இதுன்னு அவங்க சொல்ல வேண்டிய பதில். இல்ல அஇஅதிமுக இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இருந்தால் இருந்து 10% உள்ஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அவங்க கோரிக்கையின் அடிப்படையில் அதிமுக தானே. அது இப்போ வழக்காடு மன்றத்தில் வாதாடாமல் தோற்று போய் இப்போ வந்து மொழி பிதிங்கிட்டு இருக்கிறது யாரு? திமுக தானே. கூட்டணி கட்சிகளுக்கான சொல்றாங்க அது சும்மா வந்து ஒரு வாய் வார்த்தைக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தாம போயிட்டாங்க. அது இப்போ உங்க மேலதான் உங்க குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. திமுக மேல வச்சாலும் அதிமுக மேலேயும் அதே சமமான ஒரு குற்றச்சாட்டை பாமக முன் வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. வந்து நடுநிலையாளர்னு மக்கள் நம்புறாங்க, நம்ம அதை கொஞ்சம் அதுக்கேற்ற பிரதிபலிப்போம். அது வந்து வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கை நடத்த வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்குதுன்னா ஆட்சியாளரிடம் இருக்குது. அது இந்த திமுக சரியாக செஞ்சான்னா இல்லை. நீ இதே கூட்டணியை பற்றி கேட்குறது, கூட்டணி கட்சியில் கேட்க வேண்டிய கேள்வி அதிமுகவை பார்த்து கேட்குறீங்க. அஇஅதிமுக யாரும் வெளியே போகணும்னு சொன்னாலும் அவங்க வெளியே போகல. ஒரு கட்சி அவர்களுடைய நிலைப்பாடு காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்ன கேட்க வேண்டிய கேள்வி என்னவாக இருக்கும்னா, மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு அறிவித்த விசிகாவை மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு மாற்றி அழுத்தம் கொடுக்குற வரைக்கும் திமுக தலையீடு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒருத்தர் ஒன்று சொன்னாருங்க, அடுத்த நாளைக்கு வயதுக்காரன் காமிச்சு வேறு தலைவரை கொண்டு வந்து 4 கட்சி தாவீர ஒருத்தரை வந்து காங்கிரஸோட தலைவராக கொண்டு வரைக்கும் கூட்டணி கட்சியில் தலையிட அழுத்த வச்சிருக்க திமுக நம்பி இனிமே கட்சிகள் எப்படி பயணிக்கும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க இவ்வளவு அழுத்தங்கள் வந்து குறிப்பிடுறீங்க, இவ்வளவு அழுத்தம் இருந்தும் திமுக விட்டு வரமாட்டோம்னு சொல்ற விசிக எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்ல, நீங்களாவே இருக்கலாம்னு சொல்ற அதிமுக கூட ஏன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்? நீங்க சொன்ன ரெண்டுக்குமே எனக்கு ஆதாரம் கொடுங்க, நான் உங்க கேள்வி ஏத்துக்கிறேன். இல்ல விசிக வரல இல்ல, கண் கூட நம்ம பாக்குறோம், விசிக கூட இருக்காங்க. நிலைமை அவங்க கூட தான் இருப்போம், வரமாட்டோம்னு சொன்னதுக்கான ஆதாரம் கொடுங்க. நான் நீங்க சொல்ற 24 அதிமுக கூட்டணி நான் வைக்க மாட்டேன்னு மரியாதைக்குரிய திருமாவளவன் சொன்னது ஆதாரத்தையும் கொடுங்க, நான் உங்க கேள்வி இல்ல 24லயும் அதிமுக வந்துருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, வந்து நடந்ததா? பழச பேசாதீங்க மேடம். இப்போ கேட்டா இப்போ பிரசன்ட கேளுங்க, பழசு கேட்கணும் பழசு கேளுங்க. திமுக விட்டு வரமாட்டோம் விசிகா சொன்ன ஆதாரத்தை கொடுங்க. இல்ல 26 திமுக கூட்டணியில தான் இருப்போம்னு சொல்றாரு. இப்ப நான் பாஸ்ட் வேண்டாம், இல்ல ஆதாரம் கொடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திருமாவளவன் சொல்லலன்னு சொல்றீங்களா? 26 எனக்கு ஆதாரம் கொடுங்க, நான் ஒரு பேசுற வீடியோ அதாவது நான் காட்டிடுறேன். கொடுங்க, நான் அதை தான் கேட்கிறேன். ஆதாரம் கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆதாரம் தொடர்ந்து அவர் அதான் சார் சொல்றாரு. ஆதாரம் தொடர்ந்து ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புல அதான் சொல்றாரு. நீங்க கூட்டணியை விட்டு வெளியில வருவீங்களான்னு கேட்டா அது கட்டுக்கதைகள்னு சொல்றாரு திருமாவளவன். அழுத்த திருத்தமா ஒரே கேள்வி, 26 திமுகவோட தான் கூட்டணின்னு திரும்ப சொன்ன ஆதாரம் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் போறதுக்குள்ள உங்களுக்கு நான் அவர் சொன்னது காட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் இடம்பெறும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் உங்க கூட வர மாட்டேங்கிறாங்க? அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி மேடம். நீங்க தான் சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க, ஆனா எங்களோட இது அப்படி கிடையாதுன்னு. ஆனாலும் நீங்க இவ்வளவு சொல்லி உங்க கூட வரலன்னா உங்ககிட்ட பலம் இல்லைன்னு தானே நினைக்கிறாங்க தானே அர்த்தம். ஏன் உங்ககிட்ட வர மாட்டேங்கிறாங்க? நீங்க அந்த கேள்வி அங்கே கேட்கணும் மேடம். நீங்க மாத்தி கேள்வி கேட்குறீங்க. அதிமுகவை பத்தி என்கிட்ட கேள்வி கேளுங்க, அதிமுக செய்தி தொடர்பாளர் சொல்றேன். அதை பத்தி என்னால பொதுவான கருத்து தான் வைக்க முடியும். அந்த கருத்தின் மேல் என்ன அப்படி நீங்க அவங்கள கேட்கணும், எங்களை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க போய் நான் உங்களை சொல்றேன் மேடம், தயவு செஞ்சு நடுநிலையா இருங்க, இல்லைன்னா உங்களோட அடையாளத்தை திமுக வந்து அடிச்சிருவாங்க, என்னால சொல்லத்தான் முடியும். நான் என்ன சொல்றேன், விசிகாட்ட சொல்றது மட்டும் இல்ல, வெளிப்படையாவே பொது தளத்திலேயே நான் வைக்கிற விமர்சனம் தான். கூட்டணி தர்மம்ங்கிற பேர்ல உங்க அடையாளத்தையே தொலைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் இப்ப கள்ளக்குறிச்சி சொன்னேன் நான். இதை பத்தி உங்க பார்வை என்ன, நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, உண்மையா இல்லையா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இதுக்காக உங்க நிலைப்பாடு மாறாம எப்பவுமே பயணிப்பாங்களா அப்படின்னா ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
இதுக்கு மேல ஆதாரம் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. 24ல கடைசியில கூட பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சி.வி. சண்முகம் போயிட்டு வந்தாரு. இருந்தாலும் 24ல பாஜக கூட தான் போனாங்க. ஏன்னா அதிமுக மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோ அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்தது இல்ல, அதனாலதான் போயிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் இப்ப மேல வரைக்கும் உங்க மேல வைக்கப்படுது இல்ல? விமர்சனம் வரத்தான் செய்யும் மேடம். நடந்து முடிந்த நிகழ்வுகளில் இப்போ ஒரு கூட்டணி கட்சின்னு வரும்போது அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களோட டிமாண்டு அதிகபட்சமாக இருந்திருக்கலாம், அதீதமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தேர்தல் கணக்குகள், தேர்தல் பேச்சுவார்த்தைகள். அதற்காக அதே தான் தொடரும் என்பது நிரந்தரம் கிடையாது. ஒன் டே இஸ் a பிக் டே இன் பாலிடிக்ஸுங்காங்க. அதனால் அந்த நிரந்தரம் கிடையாது. அதனால் நீங்கள் முன்னாடி இருந்தக்கூடிய காலகட்டத்தை வைத்து இன்று இப்படித்தான் அப்படித்தான் பேசுவது வந்து ஒரு அர்த்தமற்ற பேச்சு. கூட்டணிக்கான சூழ்நிலைகள் அமைய பெறும் பொழுது, தேர்தல் என்று ஒன்று கால சூழல் வரும்பொழுது, அப்போ தான் கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும், அவரோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் பேச்சுவார்த்தைகளோட தீவிரம் கூடும். இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் அஇஅதிமுகவுடன் பேச்சுவார்த்தைகள் இருக்கிறார்களான்னா எங்கள் எடப்பாடியிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நேற்று இளைஞர் இளம்பெண்கள் பாசறையுடைய அந்த கூட்டத்தில் பேசும்போது, வேலூர்ல மாநாட்டில் பேசும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. நாங்க வந்து நிதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு கோரிக்கை இருந்த அந்த கோரிக்கை வைக்கிறோம், கொடுங்க நிதியை அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது முறையும் வந்து அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கும் வந்து நிதி கொடுக்கல தமிழகத்துக்கு, அந்த நிதியை ஒதுக்கணும்னு கோரிக்கை அப்படிங்கிற வார்த்தை 2 இடத்துல கோரிக்கைன்னு உங்க சார்பில் பயன்படுத்துறீங்க. ஆனா திமுக அழுத்தம் கொடுக்கணும், ஆனா அதிமுக கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க, கோரிக்கை தான் வைப்பீங்க. ஆனா மற்ற கட்சிகள் மட்டும் வந்து அழுத்தம் கொடுக்கணுமா? ஏன் நீங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி நீங்க மத்திய அரசோட கூட்டணியிலே இல்ல, இப்ப பாஜக நீங்க அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? செந்தில் பாலாஜி அதிமுக கண்டனம் தெரிவிக்கல நேற்றுக்கு சொன்னதுக்கு ஆதாரம் வெளியிட்டோம். ஆகஸ்ட் 28, 2024 கண்டனம் தெரிவித்து அந்த வரிசையோடு சுட்டி காமிச்சு வெளியமிச்சு. கண்டனம் தான் எங்கள் தலைவர் அறிக்கையை கொடுத்துருக்கு. அதை சொல்லுங்க. அப்போ நேற்று பேசுன சொல்றீங்க. தயவுசெய்து நடுநிலையாக நடந்துங்க மேடம், தயவு செஞ்சு நடுநிலையாக நடந்துங்க. கண்டனம் தெரிவிக்கலன்னு செந்தில் பாலாஜி நேற்றுக்கு போய் சொன்னார். பொது வெளியில் கண்டன அறிக்கையை வெளியிட்டோம், ஆதாரத்தோடு வெளியிட்டோம். நேற்றுக்கு பேசியிருக்காரு, வலியுறுத்துகிறேன்னு பேசியிருக்காரு, சரியில்லைன்னு வர சொல்கிறார். இந்த மாதிரி அழுத்தம் கொடுப்பது சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்க தான் எனக்கு கட்சியோட போச்சேரா இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேச முடிவு பண்ணுறீங்க. கோரிக்கை வைக்கிறோம்னு சொல்றதுக்கும் நாங்க வந்து வலியுறுத்துகிறோம்னு சொல்றதுக்கும் கண்டிக்கிறோம்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க யார் அதை சொல்றீங்க? நீங்க எனக்கு கட்சியோட போச்சேரா? நீங்க சொன்ன மாதிரி பேசணும் சரிதானா? அப்போ அதுக்கு தவறு நீங்க சொல்றீங்களா? இப்போ நான் தவறுன்னு சொல்ல. அப்போ நீங்க கேள்வி எதுக்கு வருது? அப்ப கண்டனம் தெரிவிச்சதை பத்தி செந்தில் பாலாஜி போய் சொன்னார். அது செந்தில் பாலாஜி தவறு, நீங்க ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க. ஆமா, அவர் சொன்ன தவறுன்னு சொல்லிட்டீங்க, கண்டிக்கிறோம், ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க. கண்டிச்சிருக்கார்ல? கண்டிச்சிருக்கேன். நான் ஒத்துக்கலன்னு சொல்லவே இல்லையே, நான் ஒத்துக்கலன்னு தான் சொன்னேன். அப்புறம் கண்டிச்சிராதன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் சார், செந்தில் பாலாஜி கண்டிக்கலன்னு சொன்னாரு. நீங்க கண்டிச்சதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க, பொதுத்தளத்துல சமூக வலைதளத்துல பண்ணிட்டீங்க, மக்கள் எல்லாரும் கண்முன்னாவது வந்துருச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, நேத்து 2 இடத்துல கோரிக்கைன்னு மென்ஷன் பண்ண எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கண்டிக்கிறேன் இல்லனா வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, ஆனா திமுக மட்டும் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றாருன்னு சொன்னது வந்து உங்களுக்கு வந்து தப்பா படுது? இல்ல சார், நான் எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி நிர்பந்தம் பண்ணுவது சரியல்ல அப்படின்னு மிரட்டும் துணியில பேசுறது வந்து உங்களுக்கு வந்து படல. நிதி தமிழக மக்களுக்கு நிதி கொடுக்கல, நிதி வரல. புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலே இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம், தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள், எங்கே ஆட்சி செய்யவில்லை பற்றி கவலைப்படாதீர்கள். கோரிக்கைன்னு 2 இடத்துல நீங்க நான் சரியில்லைன்னு அவர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் சார். சிலதெல்லாம் என்ன பண்றேன்னா அடிப்படை என்னன்னு புரிஞ்சுங்க. அதிகாரம் இருக்கக்கூடிய மத்திய அரசனுடன் நீங்கள் மக்கள் நலனுக்காக இணக்கமாக சென்றால்தான் மக்கள் நலன் கிடைக்கப்பெறும் என்பது வரலாறு. இந்த மாதிரி போன வருஷம் தேசிய கல்விக் கொள்கை முறையை அமுல்படுத்தக்கூடிய பிரதான் மந்திரி ஸ்ரீ பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி தரதுக்கு நாங்கள் முடிவெடுத்து விட்டோம்னு சொல்லி பச்சை கொடி வீசி லெட்டர் எழுதிட்டு இப்போ வந்து வெளியில் நாடகம் போடுற மாதிரி இரட்டை நிலைப்பாடு கொண்ட கட்சி அதிமுக கிடையாது. முதல்வர் வந்து அப்பான்னு என்ன குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு. அதுக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு பொது மேடையில பேசுறாரு. யாராவது அப்பான்னு சொல்லி கேட்டிருக்கோமா? ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் ஒய்ஃப கூட அம்மான்னு சொல்லுவோம், ஆனா அப்பான்னு மான ரோஷம் யாராவது இருக்கிறவன் வந்து யாரும் இன்னொருத்தவன அப்பான்னு கூப்பிடுவாராம் அப்படின்னு கேட்கிறாரு. இது சரியான வாதமா? நியாயமான வாதம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்புவேன். இது இல்ல உங்களுக்கு வேற அர்த்தங்கள் தெரியல அவர் என்ன நோக்கத்துல சொல்றாருங்கிறது. ஸ்டாலின் சொன்னதுக்கே எனக்கு அர்த்தம் புரியல.
ஸ்டாலின் சொன்ன எதுக்குமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அவரு ஒரு அப்பாவா ஒரு பிள்ளைகளை காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வேணுமோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால பிள்ளைங்கள என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கான ஆதாரமா ஒரு வீடியோவையும் வெளியிடுறாரு. ஆனா சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து இப்போ சொல்றது வந்து ஒரு மான ரோஷம் இருக்கும், இன்னொருத்தவனை போய் அப்பான்னு கூப்பிடுவானா அப்படிங்கிறது ஒரு முதல்வரை பார்த்து ஒரு இரட்டை அர்த்தத்துல பேசுறது சரியா? திமுக வரலாறு தெரியாம பேசுறீங்க. அக்யூஸ்ட் ராஜா ஆண்டி முத்துராஜா என்ன பேசினார் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடியாரை பார்த்து? சரி, அவங்க பேசுறாங்க, நாங்களும் பேசுறோங்கிறது. அப்போ ஊடகங்கள் இவ்வளோ பொங்கவே இல்லையே. எந்த ஊடகம் வந்து கேள்வி கேட்டாங்க? எவ்வளோ பொது மேடையில் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க எடப்பாடியாரை. என்ன கேட்டால் மரியாதைக்குரிய சி.வி. அண்ணன் வந்து பேச நாகரிகத்தோட வரையறையில் தான் பேசியிருக்காரு. யாராச்சும் வெக்கமான சூடு சொன்ன இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் பேசுவோம்னு கேட்டிருக்காரு. அது நாகரிகத்தோட வரையறையில் நிறுத்தியிருக்காரு. திமுக மாதிரி அதையும் தாண்டிலாம் போயிடலாம் தனிநபராக கேவலப்படுத்துறதுலாம் நாங்கள் கிடையாது. அவரும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், அதுக்காக அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றது சரி சார். ஆனா நான் வேறு ஒரு அர்த்தம் புரியக்கூடிய வகையில் அதை சொல்றதுங்கிறது ஒரு முதல்வரை, அது வந்து ஒரு புது மேடையில அது எப்படி சரிது? நியாயம் தான், சரிதான், நான் சொல்லியாச்சு. அது சரி. நான் பதில் வேற ஒன்றா வராது. அண்ணன் சி.வி. சண்முகம் வச்சு நாகரிக விமர்சனம் தான். திமுக வைக்கிறாங்க, எந்த சுயமரியாதை இருக்கணும், எந்த பேசிக் சென்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை பொது வழியில வைக்க மாட்டோம். அதையும் வச்சாச்சு, அதுக்கு சொல்லியாச்சு. அது சரிதான் கேட்டீங்கன்னா ஆமா சரிதான். நாகரிக வரையறைக்குள்ளனா ஆமா நாகரிக வரையறைக்குள்ளதான். ஆனா எந்த ஒரு சுயமரியாதை மான ரோசம் இருக்கிற யாருமே இப்படி ஒரு கம்பேரிசனும் சொல்ல மாட்டான் பொது வழியில. போதுமா? ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, ராஜன் செல்லப்பா எனக்காக போய் கோரிக்கை வைக்கிறேன், என்ன போய் சேர்த்துக்கோன்னு பரிந்து பேசுறேன் சொல்ற. எனக்கு யாரும் சிபாரிசு பண்ண வேண்டாம், நான் யார் வீட்டு வாசல்ல நிக்கலன்னு சொல்றாரு. ஒரு சின்ன மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பா போய் சிபாரிசு பண்ண எல்லாம் சொல்லல. ஓபிஎஸ்க்கு வேலை இல்லை, ஏதோ சொல்லிருப்பாரு. நான் என் டைம் வேஸ்ட் வீணடிக்க விரும்பல. வேற ஏதோ எந்த கேள்வி தான் கேள்வி இல்ல சார். அவர் சொல்றாரு நாங்க போய் பேசுறோம்னு சொல்றாரு. எனக்கு தேவையில்லை மேடம். அதிமுக செய்தி தொடர்பாளராக கட்சியை பத்தி கேளுங்க சொல்றேன். ஓபிஎஸ் அவர்கள் பத்தி எந்த கருத்தும் எனக்கு தேவையில்லை, பதில் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இப்போ எல்லாராலையும் பேசப்படுறது ஒன்றிணைந்த அதிமுக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதுதான். அதிமுக உடையில முட்டாள் உதயநிதி வேணா சொல்லிட்டு இருப்பான், ஐபிஎல் மாதிரி 4 போச்சு 5 போச்சுன்னு. அறிவில்லாதவன் பேசுற பேச்சு இது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னே ஒண்ணுதான், எடப்பாடியார் தலைமையில் இரட்டை இலை சின்னமும் அவங்கள்ட்ட தான். இவர் சொன்னார் அவர் சொன்னார், தயவு செஞ்சு கேட்காதீங்க. நடக்கிற நடப்பு என்னமோ அதை கேளுங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுங்க தயவு செஞ்சு. அதிமுக 3 இருக்கு 4 இருக்குன்னு எங்கே இருக்குது? இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை பேசிட்டு இருப்பீங்க? சரி, என்ன சோதிச்சு பார்க்க வேண்டாம், செங்கோட்டையனை சுற்றி தான் கோட்டைக்கு போகணுன்னாலே வராங்கிறது யாரை சொன்னார் அப்போ செங்கோட்டையன்? மேடம் நான் திரும்பவும் சொல்கிறேன் மேடம், மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னதுக்கு நீங்கள் அவர்கிட்ட விளக்கம் கேட்டுங்க. அவர் விளக்கமும் கொடுத்தாச்சு, ஏற்படையாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னாச்சு. ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளரோட வேலை இயக்கத்தை பற்றி பேசுறது, இயக்கத்தின் நடவடிக்கைகள் வந்து பொதுச் செயலாளர் சுற்றி வரக்கூடிய நடவடிக்கைகள் பேசுறது செய்தி தொடர்பாளரோட வேலை. அதுதான் எங்களோட வரையறை. அதை தாண்டி அவருங்கன்னா அவர்கிட்ட கேட்டு விளக்கம் வாங்கிக்கிங்கிறேன். நேற்று மேடையில் பேசும்போது சில ரைடுகளுக்கு அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு பயந்து வந்து இது மாதிரி செயல்படுறாங்க திமுகவை பாஜகன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க. ஆனா அதே குற்றச்சாட்டு அதே விமர்சனம் அதிமுக மேலையும் வைக்கப்படுது. அவங்க பேசாம இருக்கிறதுக்கு காரணமே வழக்குகள் தான், பாஜகவுடைய மிரட்டல்களுக்கு உருட்டல்களுக்கு ஒத்து வரலன்னா அடுத்தடுத்த வழக்குகள் பாயுங்கிற விமர்சனம் உங்க மேலையும் வைக்கப்படுதே. அதுக்கு இங்கே பொதுச்செயலாளர் பதில் சொல்லிட்டாரு. இந்த வழக்குகளுக்கெல்லாம் பயந்தவெல்லாம் நான் கிடையாது, அது வழக்குகளில் பயந்த இயக்கம்ல அதிமுக கிடையாதுங்கிற சொல்லிட்டாரு ஒரே வரியில். நேர்மையாக வழக்கு தொடுத்தாலும் சரி சந்திப்போம். 4500 கோடி ஊழல், 3500 கோடி 4500 கோடி ஊழல் நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி மேலே வழக்கு போட்ட ஆர்எஸ் பாரி தான் வழக்கு வாபஸ் வாங்கிட்டு ஓடினார். எடப்பாடி இடத்துல வாபஸ்லாம் வாங்கிட்டு வழக்கை நடத்துங்கன்னாரு. அதனால் நேர்மையான வழக்குகளாக இருந்தாலும் சரி பொய் வழக்குகளாக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு அதிமுக தயார். அதான் அதிமுக வரலாறு. சமீப காலமாக சமூக ஊடகங்கள்லையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் சரி பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் சாத்தியமாங்கிறது பின்னணி இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் சுற்றி பேசப்படுது. அதுக்கு நீங்கள் ஒரு செய்தி தொடர்பாளராக என்ன பதில் சொல்றீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, பேசப்படுது, பேச வைக்கப்படுது, அவ்வளோதான். அதான் பதில். பேச வைக்கப்படுறது பாஜகவாலையா திமுகவாலையா யாரால நினைக்கிறீங்க? ஊடகத்தில் இருக்க உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்களுக்கு தான் தினம் தினம் ஃபோன் வருது, என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், உங்களுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வர இடத்துல கேட்டுங்க. பேச வைக்கப்படுது, அதில் உண்மை இல்லைன்னு பல முறை சொல்லியாச்சு. மக்களுக்கே அது தெரியும் உண்மை இல்லைன்னு. பேச வைக்கப்படுவதற்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நேற்று வந்து மாநாடு நடத்திருக்கீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு உங்களுடைய 26 தேர்தலை எதிர்நோக்க போறீங்க, எப்படி வெற்றி சாத்தியப்படுத்த போறீங்க? உண்மையை வச்சு தான் இன்றைக்குமே கொலை சந்திப்போம் மேடம். உண்மை தான். உண்மையை தவிர்த்து நம்மகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பொய் கட்டமைப்புலாம் அதிமுக இன்றைக்குமே கிடையாது. இரட்டை நிலைப்பாடும் கிடையாது, பொய் கட்டமைப்புகளும் கிடையாது. உண்மை களத்தில் என்ன, திமுகவோட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு நாமக்கலோட மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நாம் ஒரு 10 பாயிண்ட் சொன்னோன்னா அவங்க ஒரு 50 பாயிண்ட் எடுக்கிறாங்க. இதை சொன்னாங்க செய்யலை. அதனால் உண்மையை பேசி தான் மக்களை சந்திக்க போகிறோம். வலுவான கூட்டணி அமையப்பெறும்னு ஆமாம் அமையப்பெறும். களம் 2026 அஇஅதிமுக இரட்டை இலைக்கு எடப்பாடியாருக்கு சாதகமாக இருக்குன்னு அதான் உண்மை. காலப்போக்கில் அதுக்கான மாற்றங்கள் ரொம்ப பெரிய லெவலில் தெரிய வரும்.
ஆனா சமீபத்துல வந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புகள்லாம் பாஜகவுக்கு 3% ஏறி இருக்கு, அந்த 3% அதிமுக குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. மேடம், சி ஓட்டர்லாம் ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி பேசுகிற ஒரே ஆள் நாமளாக தான் இருப்போம் வாழ்க்கையில். இந்த லயோலா காலேஜோட கருத்து கணிப்பு, சி ஓட்டர் கருத்து கணிப்புலாம் நாளைக்கு கொடுங்க. இந்தியாவின் நம்பர் 1 ஊடகவியாளர், நெறியாளர் நீங்கள் தான் உங்கள் பேரை போடணுன்னா சொல்லுங்கள். சி ஓட்டர் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சர்வே எடுத்து உங்கள் பேரை போட்டு கொடுப்பாங்க. வேணா சொல்லுங்கள், நான் வேணா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், எவ்வளோ பேமெண்ட் வாங்குறானோன்னு டீட்டெயில் ஒன்று கொடுங்க. நாளைக்கு உங்களோட ஃபோட்டோவோட வரும். நீங்கள் தான் இந்தியாவின் நம்பர் 1, நீங்கள் தான் இந்தியாவின் நம்பர் 1 நெறியாளர் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோவை போட்டு கொடுப்பானு வாங்கிக்கிங்க. எல்லாமே அப்போ நம்ம கருத்துலேயே எடுத்துக்க வேணாம், எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது அவர்களுடைய நம்பகத்தன்மை என்பது எவ்வாறு இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன். அவ்வளோதான் என்னோட நாகரிக வரையறை, அவ்வளோதான். சி ஓட்டர்னோட கருத்து கணிப்போட நம்பகத்தன்மையை நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புறீங்கிறது நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். 2 விஷயம் தான் திமுக காப்பாற்றிருக்கு. ஒன்று அந்த கூட்டணி, இன்னொன்று இந்த ஊடகம். ஊடகம் கை விட்டாலும் சரி, கூட்டணி கை விட்டாலும் சரி, திமுக காலி. இதையும் நேற்றுங்க பொதுச்செயலாளர் சொன்னால் அதையும் கேள்வியாக கேளுங்க. அப்போ இதை சொன்னால் இல்லைங்க, பொதுச்செயலாளர் 2 பேர் தான் காப்பாற்றிருக்காங்க. ஒன்று ஊடகம், இன்னொன்று வந்து கூட்டணின்னு அதையும் சொல்லுங்கள். அதனால் எதிரி எவ்வளோ பலவீனமாக இருக்கான்னு உலகத்துக்கே தெரியுது, ஊருக்கே தெரியுது. அந்த பலவீனம் உங்கள்கிட்ட இருக்கா, அதிமுக இருக்கான்னு எவ்வளோ தூரம் குறைஞ்சாலும் பதில் ஒன்று தான். சரி, அந்த பலத்தோட வெற்றி பெறீங்களான்னு எதிர்பார்த்திருக்கோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில். நல்ல குடசலான கேள்விகள், வாழ்த்துக்கள். தங்கள் பணி தொடரட்டும்.